வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய சமையல் ஒயிட் ரைஸ், தயிர் சாதம், வெங்காய பச்சடி, மாங்காய் ஊறுகாய், உருட்டு மாங்காய் ஊறுகாய்ங்க, கெட்டி தயிர், அதுக்கப்புறம் அந்த கிண்ணத்தில் இருக்கிறது கேரட்டு, சோயா, பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்டு குருமா இருங்க. அதோடு ஸ்பெஷலாக ஒரு சாதம், கேரட், சோயா, புதினா சாதம். இது சூப்பராக இருக்கும். சாதம் பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசியில் நான் செஞ்சுருக்கேன். இது பாருங்கள், நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. இதற்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான். சீரக சம்பா அரிசியை ஒரு 5 நிமிடங்கள் நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் செய்யலைங்க. வெறும் தக்காளி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஒரு சேர அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சேன். ரைஸ் குக்கரை வச்சேங்க. அதில் நெய் ஒரு 4 ஸ்பூனுன்னா 3 ஸ்பூன் ரீஃபைன் ஆயில் விட்டுட்டு, பிரியாணி இலை 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 கடல் பாசி, அதுக்கப்புறம் பட்டை தூள் பண்ணி அதையும் சேர்த்து புதினா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி, புதினாலாம் அதிலே 2 கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சேன். அந்த விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் சீரக சம்பா அரிசியை வடித்து சேர்த்து தேவையான அளவு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளரு சேர்த்து அதில் சோயா, அடுத்து கேரட்டும் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக வச்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள், நல்ல உதிரியாக நல்ல மணமாகவும் இருக்குங்க. ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய புதினா, கேரட், சோயா சாதம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரைஸ் வைக்கிறதுக்கு எனக்கு 20 நிமிஷம் தான் சரியாக எடுத்தோம். ஈஸியாகவும் சமையலில் நான் முடிச்சிட்டேங்க. அடுத்த ஒரு பதிவை, இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம். நன்றி.